நம்ம முன்னாடி இருக்கிறது ஒரு சாதாரண பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லை. இது சென்னை சிட்டிக்கு சைட் சீயிங்காக தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கொண்டு வந்த டபுள் டெக்கர் பஸ்ஸுங்க. இதோட முக்கியமான அட்ராக்ஷன் என்னென்னா, நம்ம சென்னையை சுற்றி ரோட்டும் இல்லாமல் 2 மாடி உயரத்தில் இதை பார்க்க முடியும். குறிப்பாக சொல்லணும்னா, மேல் மாடியில் உட்காரும்போது, அதாவது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் உட்காரும்போது பில்டிங்ஸு, பிரிட்ஜஸ்ஸு, கோஸ்ட் லைன், ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இப்படி ஒரு வித்தியாசமான பெர்ஸ்பெக்டிவில் தெரியுதுன்றதை நம்ம பார்க்கலாம். அதே போல் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம பழைய டபுள் டெக்கர் பஸ் மாதிரி இது டீசல் பஸ் கிடையாது. இது வந்து ஒரு எலக்ட்ரிக் பஸ். அதாவது ஒரு பக்கம் சென்னையில் பழைய நினைவுகளை திரும்பி கொண்டு வருது, இன்னொரு பக்கம் மாடர்ன் எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜியாக பயன்படுத்துதுங்க. சொல்ல போகணுன்னா, ஓல்டு சென்னை, நியூ சென்னை ரெண்டையும் ஒரே பஸ்ஸில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த பயணம். இன்றைக்கி இந்த பஸ்ஸை பார்த்தோன்னே சில பேருக்கு இது ஒரு புதுசான விஷயம் மாதிரி இருக்கும். ஆனால் ஓல்டு ஜென்ரேஷன், அதாவது பழைய ஜென்ரேஷன் சென்னை மக்களை கேட்டிங்கன்னா இந்த டபுள் டெக்கர் பஸ்ஸை பார்த்துருப்பாங்க. சென்னையில் டபுள் டெக்கர் சர்வீஸ் இருந்துச்சுங்க. 1980 காலகட்டத்திலே முடிஞ்சிச்சு. ஏன்னா இந்த பஸ்ஸு நகர சாலைகளில் ஓட ஆரம்பிக்கும் போது பல வருஷங்கள் சென்னை டிரான்ஸ்போர்ட்டில் வந்து இது முக்கியமான ஒரு அங்கமாகவே இருந்துச்சு. ஆனால் நாளடைவில் என்னாச்சுன்னா, இந்த பஸ் வந்து மவுண்ட் ரோடு, பூந்தமல்லி, காமராஜர் சாலை போன்ற முக்கியமான சாலையில் வந்து இந்த டபுள் டெக்கரை பார்க்க முடிச்சுங்க. ஆனால் நகர் வளர வளர, அதாவது பிஸியாக ஆக ஆக என்னாச்சுன்னா, டிராஃபிக்கு, டைவர்ஷனு, அது மட்டும் இல்லாமல் இந்த பில்டிங்கில் எக்ஸ்டென்ஷன்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ரோடு எக்ஸ்டென்ஷனு, ஹைட்டு, இந்த பிரச்சனைலாம் வரும்போது என்னாச்சுன்னா இந்த பஸ்ஸை டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டியதாக போச்சு. காலத்தில் சென்னையோட மெயின் டிரான்ஸ்போர்ட்டாக இருந்துச்சுங்க இந்த டபுள் டெக்கர் பஸ்ஸு. ஆனால் இப்போ திருப்பி வந்திருக்கு. இந்த முறை எப்படி வந்திருக்குன்னா, இது டெய்லி நீங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்காக யூஸ் பண்ணுற பஸ்ஸு கிடையாதுங்க. சென்னையை சுற்றி பார்க்க போகிற டூரிசம் பஸ்ஸு, அதுவும் ஒரு எலக்ட்ரிக் பஸ்ஸு. பீச்சில் வந்து பிரேக் எடுக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிடிடிசி காம்ப்ளெக்ஸ், அதாவது வாலாஜா ரோட்டில் இருக்கிற டிடிடிசி காம்ப்ளெக்ஸில் ஒன்ஸ் நீங்கள் போர்ட் பண்ணிட்டீங்கன்னா, சில குறிப்பிட்ட லொக்கேஷனெல்லாம் பை ரோடே நீங்கள் பார்த்துட்டு வரலாம். பார்த்துட்டு வந்து இங்கே பட்டினப்பாக்கம் பீச், அதாவது நொச்சிக்குப்பம் சொல்கிறோம் இல்லையா, இந்த நொச்சிக்குப்பம் லிங்க் ரோட்டில் வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் பிரேக் எடுக்கிறாங்க. இந்த பிரேக் எடுக்கும்போது நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக ஃபேமிலி, கிட்ஸ் எல்லாமே இங்கேருந்து இறங்கி நடந்து போய் ஃபோட்டோ செஷன் சொல்ல முடியாது, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போகிறாங்க. Welcome to Gaadi Payananga. Let's explore the real India. Join us as we find more stunning locations and even more incredible experiences. Subscribe now and let's hit the road. இது டிடிடிசி டூரிசம் காம்ப்ளெக்ஸ் தாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குது, மெசனைன் ஃப்ளோரில், அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோர், ஃபிஃப்த் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர். இனாகுரேட்டட் பை சீஃப் மினிஸ்டர் ஆன் 2011. டிடிடிசி காம்ப்ளெக்ஸ் ரைட்டாக அந்த லாஸ்ட்டில் போனோம்னா நம்ம பீச் போகிற வழி. நீங்கள் இங்கே வரும்போது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஆம்பிள் பார்க்கிங் ஸ்பேஸ் கூட இருக்குது இங்கே. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், கார்ஸ் நிறுத்தி வைக்கிறதுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு பைக் பார்க்கிங்கும் நிறையவே இருக்குது. அந்த அளவுக்கு ஆம்பிள் பார்க்கிங் ஸ்பேஸும் அவைலபிளாக இருக்குது. புக்கிங் பண்ணுறதுக்கு நீங்கள் டிடிடிசி வெப்சைட் போனீங்கனாலே பண்ணலாம். வெப்சைட்டில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு அவுட்லுக் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் பேக்கேஜ் டூர்ஸ் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் டூர்ஸ் வரும். அவங்க என்னென்னலாம் ஆஃபர் பண்ணுறாங்க, அந்த டூர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த டூர்ஸில் வந்து சென்னை டபுள் டெக்கர் இருக்கு பாருங்க, அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. சென்னையில் இருக்கிறது என்ன இருக்குது, அதில் பேக்கேஜில் என்ன இன்க்ளூடடு, ஐட்டினரி என்ன, அப்படிலாம் போகலாம். நீங்கள் அதை போய் செலக்ட் பண்ணிங்கன்னா ஏசி கோச் இருக்கும். ஏசி கோச் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டைமிங் கொடுப்பாங்க பாருங்கள், டேட் அண்ட் டைமிங் கொடுப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நேராக புக்கிங் பண்ணிக்க வேண்டியது தான். புக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமெயில்லையும் வாட்ஸ்அப்பில் இருந்தால் உங்களுக்கு மெசேஜஸில் பிரிண்ட் அவுட் எல்லாமே வந்துடும். அதை நீங்கள் எடுத்துடலாம்.
இன்றைக்கி நான் இந்த பஸ்ஸில் முழுசாக ட்ராவல் பண்ண போகிறேங்க. அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸு எப்படி இருக்குது, மேலே உட்காந்தா என்ன வியூ கிடைக்கிது, எந்தெந்த முக்கியமான இடங்களை கடந்து போகுது, இந்த டபுள் டெக்கர் பின்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் இந்த பயணத்தில் நம்ம பார்க்கலாம். நம்ம சென்னையை ரோட் லெவலில் பார்க்குறோம் இல்லையா, அது மட்டுமே இல்லாமல் ஒரு மாடி லெவலில் இது உட்காந்து பார்த்தோன்னா எந்த அளவுக்கு இருக்குன்றது இதை நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த பஸ்ஸை போட் பண்ணிவிட்டு கீழே என்ன மாதிரி இருக்குன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். எங்களுக்கு கேள்வி மாற்றுறீங்களா? ஆமாம் சார், லாஸ்ட்டில் போயிடும் சார். நம்ம சீட் ஆக்சுவலி புக் பண்ணதை இங்கே ஃப்ரண்ட்டில் புக் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ ஒரு ஆப்ஷன் என்னென்னா, நம்ம லாஸ்ட்டில் போய் உட்கார்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அங்கே போய் நம்ம இப்போ போகலாம். இப்போ சென்னை மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் காலத்துலங்க இந்த பஸ் என்னாச்சுன்னா, பல பேரிகேடு, டிராஃபிக்கு, அது மட்டும் இல்லாமல் ஹைட்டு, இந்த கண்டிஷன்னாலேயே அவங்களால ட்ராவல் பண்ண முடியல. அதாவது இந்த பஸ்ஸில் வந்து ஓட முடியல. 2018 மேலே இது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு காலத்தில் சென்னையில் டெய்லி டிரான்ஸ்போர்ட்டுக்காக இந்த டபுள் டெக்கர் பஸ்ஸு இப்போது திருப்பி வந்திருக்குங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சேஞ்ச், அது என்ன சேஞ்சுன்னு பார்த்தோம்னா, டெய்லி ஆஃபீஸ் போகிற பஸ்ஸு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது சைட் சீயிங் போகிறதுக்காக பஸ்ஸாக வந்துருக்கு. பழைய டபுள் டெக்கர் பஸ்ஸு நஸ்டாலஜியாவை எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதை மாடர்னாக சென்னை ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. 1639 இது செப்பாக் ஸ்டேடியம். மன்னர் அதே 1639 நான் ஃபஸ்ட்டு டிடிசியில் கிளம்பணும் இல்லையா, அடுத்து இப்போ செப்பாக் ஸ்டேடியம் பார்த்தோம். அடுத்த நேரம் எல்ஐசி, ஸ்பென்சர் பிளாசா, அப்புறம் மவுண்ட் ரோட் தர்கா மஸ்ஜித் இருக்குல்ல, மக்கா மஸ்ஜித் அங்கே, அப்புறம் பழைய பிஆர்எம் சன்செட் அங்கே, பல்லவன் சாலை, ஆர்ஏ மன்றம், ராஜாநாமலை மன்றம், ஹைகோர்ட், செக்ரட்டரியேட், ரிசர்வ் பேங்க், சென்னை போர்ட், விக்டோரியா வார் மெமோரியல், நேப்பியர் பிரிட்ஜ், மெரினா லைட் ஹவுஸ், அப்புறம் சான் தோமஸ், குயின் மேரிஸ், விவேகானந்த் ஹவுஸ், பிரசிடென்சி காலேஜ், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, தூர்தர்ஷன், ராஜாஜி ஹால், ஓமந்தரா ஹாஸ்பிட்டல், அத்தனையும் பார்த்து இப்போ நம்ம ரிட்டர்ன் வருவோங்க. ஜஸ்ட் 200 rupees. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்கள் பைக்கில் வந்து சொல்லிகிட்டே வருவாங்க, இங்கே பாருங்க தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேஷ் போவோம். அந்த மைக்கில் வந்து கீழே இருக்காரு கைடு, அவர் ஃபுல்லாக உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிகிட்டே வருவார். ஒரு ஹிஸ்ட்ரியுமே நம்ம ஒரு 10-15 ஃபீட்டு தாண்டும் போதுமே ஒவ்வொரு விஷயத்த சொல்லிகிட்டே வராரு. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அதே மாதிரி வயசானவங்களாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய நொஸ்டாலஜிக் ட்ராவலாக தான் இருக்கும். இந்த இடத்துல சாந்தி தியேட்டர் முதல்ல இருந்தது. எத்தனை பேர் இங்கே வந்து பார்த்துருக்கீங்க படம்? மெயின் பிரபுவோட படம் இங்கே நிறையா ஓடுங்க. அதே மாதிரி இங்கே ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கும். முதல்ல யாராவது வந்திருக்கீங்கன்னா சொல்லுங்க, ஃபலூடா ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி இங்கே தேவி தியேட்டர், கிரைஸ்ட் சர்ச், காஸ்மோபாலிட்டன் கிளப், சென்னையோட ஒரு பெரிய அடையாளம் சொன்னால் நம்ம ஜேர்னியில் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறது பார்த்தோம்னா, முதல்ல சென்னையோட எப்படி சொல்கிறாங்கன்னா ஐகானிக் கமர்ஷியல் லேண்ட்மார்க் எல்ஐசி பில்டிங். சென்னை ஸ்கைலைனை பற்றி பேசும்போது எல்ஐசி பில்டிங்க்கு ஒரு தனி இடம் இருக்குங்க. பல வருஷமாக இந்த பில்டிங் சென்னையின் அடையாளமாகவே ஒன்றா இருந்துச்சு.
சென்னைனால எல்ஐசி தான் முதல்ல கட்டுவாங்க, நெக்ஸ்ட் சென்ட்ரல் ஸ்டேஷனை கட்டுவாங்க. இதை பாருங்க. ஸ்பென்சர் பிளாசா போலங்க. ஏன்னா இப்போ ரோட் கொஞ்சம் டைவர்ஷன் இருக்கிறனால அங்கே யூட்டர்ன் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே எல்ஐசிலே யூட்டர்ன் எடுத்தாங்க. எல்ஐசியில் யூட்டர்ன் எடுத்துட்டாங்கன்னா அடுத்து இங்கே மவுண்ட் ரோட் பிலால். ஒரு பிகின் பாதம்ஸ் ஓல்டஸ்ட் பப்ளிஷர் சொல்ல போனோம்னா சின்ஸ் 1844. இது எல்லாமே ஹெரிட்டேஜ். பாருங்க, பூம்புகார் சேஃப் ஷோரூம். இங்கே தான் ஓல்டு பிலால் ஹோட்டல் இருந்தது. இதை இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி உங்களுக்கு ரெனோவேட் பண்ணி இது ஃபேமஸ் மவுண்ட் ரோட் பிலால். மஸ்கா பண்ணி எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு 1 பட்டர் ஜாம் சாப்பிட்டு ஒரு டீ குடிக்கிறதுக்கு அது ஒரு ஃப்ளெக்ஸு தான் சொல்ல போனோம்னா. அடுத்து ஹஸ்ரத் சையத் மூசா ஷா காதரி தர்கா. சென்னையில் பழைய கொலோனியல் ஆர்கிடெக்சரில் இது ஒரு பெரிய அடையாளங்க. பிஆர்என் சன்ஸ் கவர்மெண்ட் எஸ்டேட் மெட்ரோ, அது உள்ள ரெஜிஸ்ட்ரிங். 1849 இது மெயில் வந்து 1868 ஆரம்பிச்ச ஒரு பில்டிங். கொலோனியல் ஆர்கிடெக்சர் பாருங்க எப்படி இருக்குன்னு. நீங்கள் டாப் டயரில், அதாவது நீங்கள் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த இடத்துல உட்காந்து வந்தீங்கன்னாலுமே வியூ உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குது. ஹிந்துவோட பில்டிங் இது. அதே மாதிரி பப்ளிக் பார்த்துட்டு போகிறதும் கொஞ்சம் ஒரு ஃபன்னாக தான் இருக்குது. இது லெஃப்ட்ல இருக்கிறது பல்லவன் ஹவுஸ். எம்பிசிக்கு முன்னாடி பிடிசி இருந்துச்சு தெரியுங்களா, பல்லவன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், அவங்களோட ஹெச்ஓ இது. அதே மாதிரி இதுக்கு பின்னாடி தான் கவர்னருக்கு பாடி கார்ட்ஸாக இருந்தாங்க. அவங்க பாடி கார்ட் தங்குற ஏரியா இருக்குது. அந்த பேர் வச்சே பார்த்தோம்னா இப்போ பாடி கார்ட் முனீஸ்வரன் கோயில்னு இங்கே ஒன்று இருக்குது. திருவள்ளுவர் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனோட பில்டிங் இது. இப்போ இந்த பில்டிங்கோட பேர் வந்து எஸ்ஐடிசி. இங்கே தான் பாருங்க. இது உள்ள தான் உங்களுக்கு இவி வெஹிக்கிள்ஸோட சார்ஜிங் ஸ்டேஷன்ஸும் அமைஞ்சிருக்கு. இங்கே தான் பாருங்க, இவி வெஹிக்கிள்ஸோட சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து சென்னையில் இங்கே தான் இருக்குது. அதே மாதிரி புது வண்டி எடுக்கிறவங்க நீங்கள் ரைனாக கீழே பாருங்கள், இது எல்லாமே புது வண்டி. கவர்னர்ஸ் பாடி கார்டு ஏரியான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கோயில் இங்கே அமைஞ்சது வந்து அப்படியே பெயர் உருவாகி பாடி கார்டு முனீஸ்வரர் கோயில்னு ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப ஒரு ஃபேமஸான இடம். ஏன்னா புது வண்டி எடுக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே பூஜை பண்ணிட்டு தான் மற்ற வேலையிலேயே பார்ப்பாங்க. பாருங்கள், நீங்கள் எவ்வளோ வண்டிகளை பார்க்கலாம் பாருங்கள். இங்கே தான் பாடி கார்டு முனீஸ்வரன் கோயில். பார்த்தீங்கன்னா ஈவினிங்ஸ்லாம் நைட்டு வந்தீங்கன்னா செயின்ட் பேட்ரிக் சிமெட்ரி, இது ரொம்ப ஃபேமஸானது பழைய காலத்து சிமெட்ரி. இது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அங்கே பாருங்கள், நல்லா இருக்குங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு சிமெட்ரிங்க செயின்ட் பேட்ரிக் சிமெட்ரி. பெரிய லேண்ட்மார்க் இங்கே. இந்த வியாக்குல அன்னை அருத்தலம் 1804 கட்டினது.
இது எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். லேடிஸ் ஹாஸ்டல் இது முன்னாடி இருக்குது மென்ஸ் ஹாஸ்டல். கீழே போகுது பார்த்தீங்களா இதுதான் பக்கிங்ஹாம் கெனால். இங்கே தான் முதல்ல சென்னையில் வந்து போட்டிங் இருந்துச்சு. பழைய பிக்சர்ஸ் இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே போட்டு ஓட்டுற பிக்சர்ஸ் இருக்கும். இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இது வந்து ஆக்சுவலி ஒரு முதல்ல மிலிட்ரி ஹாஸ்பிட்டலாக இருந்துச்சு. மிலிட்ரியில் இருக்கிறவங்களுக்கு, ஆர்மியில் இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக. ஆனால் இப்போ வந்து சிவிலியனுக்கு மாற்றிட்டாங்க. சிவிலியன் ஹாஸ்பிட்டல் இப்போ கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் இருக்கு. அது சென்னை சபர்பன் டெர்மினல் நீங்கள் பார்க்குறது. இது டாக்டர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் மத்திய ரயில் நிலையம், அதாவது சென்ட்ரல் ஸ்டேஷன். ஃபஸ்ட்டு எல்ஐசியை கட்டினாங்கன்னா அடுத்து சென்ட்ரல் ஸ்டேஷனில் தானே கட்டுவாங்க. சென்னையின் அடையாளமாகவே இருக்குது. இது வால்டாக்ஸ் ரோட், நார்த் சென்னை. லெஃப்ட் சைடில் ஒரு பில்டிங் பார்த்தீங்கன்னா 1921 விண்டோஸ் இந்து முஸ்லீம் ஆர்கிடெக்சர். இதில் வந்து ஆஃபீஸ் ஆஃப் 1921 கட்டினதாங்க இந்த பில்டிங்கு. சதர்ன் ரயில்வேயோட சோனல் ஆஃபீஸ் இங்கே தான் அமைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதோ சதர்ன் ரயில்வே. இங்கே தான் உங்களுக்கு எம்யூசி கிரவுண்ட் இருக்குது. முதல்ல தெரியுங்களா, 70s 80s கிட்ஸுக்கு தெரியும். அதான் அந்த இடத்துல அங்கே தான் முதல்ல அந்த ஜெமினி சர்க்கஸ் எல்லாம் நடக்கும். சர்க்கஸ் சென்னைக்கு வந்தாலே இங்கே தான் நடக்கும். 14710 4 ஷோ நடக்கும். சாரி 10 o'clock இல்லை, 147 நினைக்கிறேன். லீவ் நாளில் வந்து மார்னிங் ஷோ ஒன்று நடக்கும். அங்கே தான் எம்யூசி கிரவுண்ட். இதுதான் பழைய திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டு. அதாவது முன்னாடி கோயம்பேடுலாம் இருக்கும்போது இங்கே தான் வருவாங்க பஸ் ஏறுறதுக்கு. அதே மாதிரி அடுத்து நம்ம தாண்டி போகிறது எதுன்றதை பார்ப்போம்னா மெட்ராஸ் ரைட். இப்போ இந்த பகுதியை பார்க்கும்போது சென்னையோட ஹிஸ்ட்ரி வந்து எப்படி சொல்லலாம், மெரினா பீச் எல்ஐசி மட்டும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு பழைய பில்டிங்கும் சேர்ந்து தான். பழைய பில்டிங்ஸு, போஸ்ட் ஆஃபீஸஸ், கமர்ஷியல் பில்டிங்ஸ் எல்லாமே சென்னை எப்படி ஒரு கொலோனல் ஏரியாவிலேருந்து சொல்ல போகணுன்னா மாடர்ன் மெட்ரோபாலிஸாக வளர்ந்துருக்குன்றதுக்கு இது ஒரு பெரிய அடையாளம். இப்போ நீங்கள் வரப்போகிற பில்டிங்கில் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே தான் மெட்ராஸ் ஹைகோர்ட். இது கட்ட ஆரம்பித்தது பார்த்தோம்னா 1862, கட்டி முடித்தது 1892 இருக்கும். கிட்டத்தட்ட 150 இயர்ஸ் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. தலைமை செயலகம் ஃபஸ்ட் லைட் ஹவுஸ் கட்டுறாங்க. இங்கே எல்லாம் மெட்ராஸில் பாருங்கள், ஒரு ஈஸ்ட் கேட் இங்கே தான். இங்கே ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் இந்த டபுள் டெக்கரில் வரும்போது உங்களுக்கு க்ளீனாக விஷுவலைஸ் பண்ணலாம். இதுவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வருவாங்க. ஹைகோர்ட் பில்டிங் இதுதான் சொன்னது ஈஸ்ட் கேட். அந்த எஸ்எம்எஸ் சென்ட்ரல் கம்பெனி வழியாக இது வந்து கேப்சர் பண்ணி இது வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. இந்த இடம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் இங்கே தான் உங்களுக்கு ஒரு போர்ஷன் வந்து டேமேஜ் ஆச்சு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பர்மா பசார். நம்ம இங்கே வந்து ஒரு லெஃப்ட் டர்ன் பண்ணும்போது ரைட் சைடில் பாருங்கள் ஒரு வெள்ளை கலர் பில்டிங் இருக்குது. இது வந்து இஐடி பேரிஸ் பில்டிங். அந்த காலத்தில் வந்து இந்த ஒரு பில்டிங் மட்டும் தான் இந்த கார்னர் ஏரியாவில் இருந்திருக்கு. அதனால தான் இந்த இடத்துக்கு பேரே வந்து பாரிஸ் கார்னர்னு வந்துருக்கு. அது மாதிரி ரைட் சைடில் இருக்க இடம் பேர் வந்து பீச் லைன் ஏரியா. நம்ம தமிழ்நாட்டில் அதே மாதிரி நம்ம நேஷ்னலைஸ்ட் பேங்க் இந்தியாவில் இருக்கிறது எல்லாம் பார்த்தோம்னா செகண்ட் லைன் பீச் ரோட்டில் தான் மோஸ்ட்லி ஹெட் ஆஃபீஸ் எல்லாமே இங்கே தான் இருந்துச்சு. செகண்ட் லைன் பீச் ரோட்டில் மெட்ராஸ் ஹைகோர்ட் நார்த் கேட். ஓல்டஸ்ட் ஹோட்டல் 1941 ரங்கவிலாஸ்.
ஸ்மித் ஸ்டாக்கிங் இருக்குது பார்த்தீங்களா, அது ஓல்டஸ்ட் மெடிக்கல் ஷாப் இன் சென்னை. இது லெஃப்டில் இருக்குது தமிழ்நாடு பார் கவுன்சில். இந்த சிக்னலில் வந்து ரைட் சைடில் ஒரு சின்ன ரோடு, அந்த ரோடுக்கு பேரே வந்து ப்ராட்வே. ஒரு காரணம் இந்த காலத்தில் இது வந்து ஒரு ப்ராட்வே. ஹைகோர்ட் மெயின் என்ட்ரி இதுதான். கேட் 5. ஏரியா 1749 ஹைகோர்ட் மெட்ரோ இங்கே தான் இருக்கு. ராஜா அண்ணாமலை மன்றம். சென்னை ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன். இதுக்கு அடுத்து பார்த்தோன்னா சென்னை பீச். அங்கேருந்து தான் உங்களுக்கு தாம்பரம்லேருந்து ஃபஸ்ட்டு சபர்பன் ட்ரெயின்ஸ் எல்லாமே ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஃபுல்லாக போயிடுச்சு, சென்னைக்கு மிக அருகிலே போயிடுச்சு. இங்கேருந்து வியூ சொல்ல போனோம்னா நல்லா இருக்குங்க. நீங்கள் கீழே உட்காரலாம், மேலே உட்காரலாம். மேலே உட்காந்திங்கன்னா இதோட தனி ரெஸ்பெக்டிவே தரிக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் கீழே உட்காந்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஷனுக்குள்ளே உங்களால் பார்க்கவே முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்கலாம் பாருங்க. இதுதான் முத்துசாமி பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜில் இருந்து தான் உங்களுக்கு 0 பாயிண்ட் இருக்குது. இப்போது சென்னை டு மதுரை, மதுரை டு சென்னை ஃபார் இன்ஸ்டன்ஸ் 450 கிலோமீட்டர் சொல்கிறோன்னு வைங்களேன். அது இங்கேருந்து தான் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல சென்டர் ஆஃப் பிரிட்ஜில் வந்து உங்களுக்கு 0 பாயிண்ட் வரும். ஸோ இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், உங்களுக்கு 0 பாயிண்ட் தான். அந்த மைல்கள் தான் 0 பாயிண்ட். இங்கேருந்து தான் சென்னை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. சாரி, நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு 0 பாயிண்ட் இங்கே தான் சென்னை வந்து நீங்கள் ரீச் ஆகிற மாதிரி காட்டும். முத்துசாமி பிரிட்ஜில் அந்த 0 பாயிண்ட் பார்த்துட்டு அடுத்து நம்ம நேராக சிக்னல் வந்து லெஃப்டில் திரும்பினோம்னா ராஜாஜி சாலை. அது வந்து நம்ம செக்ரட்டரியேட். செக்ரட்டரியேட் போவோம். இது பாருங்கள், நேவல் ஆஃபீஸர்ஸ் மெஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த லொக்கேஷன் இதுதான். இங்க பாருங்க எப்படி இருக்கு. இதுதான் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ். இங்க பாத்தீங்களா எவ்வளோ பெருசு பாருங்க. ராஜாஜி சாலை போர்டு இங்க பாத்தீங்களா, செமையா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு பாருங்க. அடுத்து பார்க்குறது நம்ம அதே லைனில் பார்த்தோம்னா இதுதான் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ். அங்கே ஒரு சர்ச் ஒன்று இருக்கு பாருங்க. செக்ரட்டரியேட் மாற்றி தான் செக்ரட்டரியேட். இங்கே தான் சிஎம் விஜய் கொடி ஏற்றினார். இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் இங்கே தான் நடக்கும். இங்கே தான் ஆக்சுவலி கோட்டை கொத்தல்னு சொல்லுவாங்கல்ல, இங்கே தான். நாமக்கல் கவிஞர் மாளிகை. இதை பாருங்க, இதுதான் எக்ஸிட் கேட். இங்கே இருந்தால் வெளியே வருவாங்க. ஆர்பிஐ போல ஆர்பிஐ நேராக போனோம்னா ஆர்பிஐ இருக்குது. நம்ம யூட்ரன் போட்டோம். இதை நீங்கள் விசிட் பண்ணலாம். விசிட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி நீங்கள் உங்கள் ஆதார் கார்டு கேரி பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே போய் விசிட் பண்ணலாம். கோர்ட்டில் உள்ளே போய் விசிட் பண்ணிட்டு வரலாம். இது பாருங்க, தமிழ்நாடு அரசோட எம்பளம் வரையா இருக்கும். பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. இங்கே தான் அந்த இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் எல்லாமே நடந்தது. இந்த ரோட்ல இங்கே தானே இருக்குது பாருங்க. லெஃப்டில் வந்து சென்னை போர்ட்.
இன்னும் வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது. இந்த ஸ்கூலில் வந்து எந்த வருஷம் அந்த கோவில் நடந்தது, அந்த நாமல் வீடு வந்து பார்த்தீங்கன்னா அது வார் மெமோரியல். வார் முடிஞ்சதுலேருந்து அது ரிமெம்பரன்ஸாக பண்ணது. இந்த சைடு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போர்ட்ரஸ்ட் ஃப்ரான்சிஸ் நேப்பியர்ன்ற ஒரு அடையாளமாக தான் இந்த பாலம் அவர் நேமில் தான் இருக்குது. இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது நேப்பியர் பிரிட்ஜ். அப்புறம் 2000 ரைட் சைடில் பார்க்குறது 2000 ஓப்பன் பண்ணுது பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அப்புறம் எஸ்டி அந்த டைமில் வந்து நேரு இது அண்ணா சதுக்கம். 14 kilometers long beaches, second longest beach in the world. இது லெஃப்டில் பார்த்தோம்னா செகண்ட் லாங்கஸ்ட் அர்பன் பீச். நம்ம மெரினா பீச் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். தமிழ் கலைஞர் வந்து பஸ் ஸ்டாப் இங்கே மாதிரி இருக்கும்போது இனாகரேட் பண்ணது. நம்ம இதுக்கோசம் வந்து 2 நினைவிடங்கள் ஒரே இடத்துல இருக்கு. அண்ணா மெமோரியல், கலைஞரோட மெமோரியலும் இது உள்ளதாக இருக்கு. அடுத்து வர 2 மெமோரியல்ஸ் ஒரே இடத்துல பார்க்கலாம். இது அடுத்த 2 மெமோரியல் பார்த்தோம்னா எம்ஜி ராமச்சந்திரன், செல்வி ஜெயலலிதா, பிரான்சிங் ஹவுஸ். உழைப்பாளர் சிலை, சென்னை லேபர் ஸ்டாச்சு. அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தோன்னா எழிலகம் பில்டிங். இங்கே தான் மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். இங்கே தான் ஒரு ஓப்பன் ஆடிட்டோரியம் இருந்தது முதல்ல, ஸ்ரீரணி அரங்கம் சொல்லிட்டு சிமெண்ட்ல கட்டியிருப்பாங்க. அது இல்லை இப்போ. கண்ணகி சிலை. வெயில் டைம் பார்த்தோம்னா 12:20. ஜோடி புறாக்கள் கூட காணும் பீச்சில். அந்த அளவுக்கு வெயில்லாம் பார்த்தேங்க. ஆனால் பஸ்ஸும் இல்லை, எனக்கு சுத்தமாக வெயில் தெரியல. கண்ணாடியில் பார்த்தோன்னா வெயில் வெளியில் இருக்கிறது தெரியுது. அருமையான ஏசி சொல்ல போனோம்னா சூப்பராக ஏசி இதில் பஸ்ஸில் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது அடுத்தது லைட் ஹவுஸ். அப்படியே லெஃப்ட்ல டர்ன் பண்ணி நம்ம லிங்க் ரோட்ல போவோம். பட்டினப்பாக்கம் வழியா போயிட்டு நம்ம யூ டர்ன் போட்டுருவோம். இந்த பக்கம் போகும்போது உங்களுக்கு பீச்சை ரொம்ப கிளியர் வியூ கிடைக்கும். பாருங்க, நல்ல வியூ கிடைக்கும். அடிப்பொலி வெயில். மீன் வைக்கிறாங்க பாருங்க. இது புது ஃபிஷ் மார்க்கெட் வந்து இங்கே இருந்துச்சுங்க, நவீன மீன் அங்காடி. ஆனால் இப்போது ஆட்சி மாறுதுல இருந்தால் இல்லை எதனாலன்னு தெரியல, அங்கே உள்ளே இருக்கிறவங்களாம் இப்போ வெளியே கடை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கடை போட்டுருக்காங்க இல்லையா, ஆக்சுவலி அவங்க எல்லாருமே உள்ளே தான் இருந்தாங்க. இப்போ வெளியில் வந்துட்டாங்க கடை போட்டு பழையபடி. ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் நடக்குது, உங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. அஃபிஷியல் புக்கிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிடிடிசி ஆன்லைன் வெப்சைட்டில் தாங்க புக் பண்ண முடியும். டிடிடிசியில் புக் பண்ணுறீங்கன்னா கீழே, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் உட்கார்றதா இருந்தால் உங்களுக்கு 150 ருபீஸ் டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் உட்காரதா இருந்தால், மேல் மாடியில் உட்காரதா இருந்தால் உங்களுக்கு சார்ஜ் வந்து 200 ருபீஸ். நீங்கள் ஆன்லைனில் தான் புக் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் நேரில் வரீங்க, புக்கிங் ஸ்பேஸ் அதாவது சீட்ஸ் அவைலபிளாக இருந்தால் கூட நீங்கள் நேரில் வந்து இதை புக் பண்ணலாம். நவீன மீன் அங்காடி.
இதில் மெயினாக டைமிங்ஸ் வந்து நான் சொல்லணுங்க. அதாவது இன்றைக்கி வந்து நான் ட்ராவல் பண்ணுற டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓணம் மணிக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். பப்ளிக் ஹாலிடேன்றனால காலையில் 11 o'clock வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் இருக்குது, 3 o'clock வந்து செகண்ட் சர்வீஸ் இருக்குதுங்க, அடுத்து 6 o'clock வந்து தேர்ட் சர்வீஸ் இருக்குது. அதுவே உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வீக்கெண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி சர்வீஸ் அப்ளை ஆகும். இன்கேஸ் நீங்கள் வீக் டேஸில் வரதா இருந்தால் உங்களுக்கு ஒரே ஒரு சர்வீஸ், அதாவது ஈவினிங் 6 மணிக்கு மட்டும்தான் ஒரு சர்வீஸ் உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த பஸ்ஸில் சீட்டிங்லாம் எப்படி இருக்குன்றதை நம்ம போய் பார்ப்போம். சீட்டிங்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. சொல்ல போனால் அந்த குஷன்லாம் நல்லா இருக்குது பாருங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் உங்களுக்கு ஏசி வெண்டு கொடுத்துருக்காங்க. டைம் இப்போது 12:35, அதாவது 11 o'clock கிளம்ப வேண்டிய வண்டி இன்னைக்கு காலையில் கொஞ்சம் டிலே ஆகி 11:30க்கு தான் பஸ்ஸு வந்தது. 11:30க்கு வந்து உடனே கிளம்பிட்டோம். இப்போ வந்து ஒரு ஆல்மோஸ்ட் லைக் 1 hour 5 minutes 1 hour 10 minutes ஆச்சு. நம்ம இப்போ ட்ராவல் டைமில் ஆல்மோஸ்ட் லைக் பாதி பிளேஸ்க்கு மேலே கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இருக்கிறது அதே பட்டினப்பாக்கம் பீச்சில் தான். பீச்சுக்கு போனவங்க ஒரு 2 ஃபேமிலிஸ் வந்து ரிட்டர்ன் வராங்க. கடுமையான வெயிலுங்க. நான் வந்து பீச் பக்கமே போகல, இங்கேயே பார்த்துட்டு அருமையாக இருக்குங்க. ஏசி எப்பா, வீட்டில் கூட நம்மளால் இவ்வளோ க்ளோஸில் ஏசியில் வந்து உட்கார முடியாது, ஆனால் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். நீட்டாக இருக்குது பஸ்ஸு. $12:45ங்க. ஒரு சின்ன பிரேக் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. பட்டினப்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் நிறையா இருக்குங்க. கடல் விருந்த மீனவன் உணவகம், இதில் வந்து ரொம்ப சீ ஃபுட் விரும்புகிறவங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். மூங்கில் உணவகம், உங்கள் மீனவன் அற்ப உணவகம், கடல் மீனவன் விருந்து, சுந்தரி அக்கா கடை, நிறைய கடைங்க இருக்குது. அக்கா கடை அந்த மாதிரி. லெஃப்டில் போகிறது இப்போது அடையார், கிண்டி, மந்தவெளி, திருவான்மையூர் போகிறதுங்க. ரைட்டில் வந்து நம்ம சாந்தம் சர்ச் வழியாக போயிட்டு பார்த்துட்டு போயிடலாம். சாந்தம் சர்ச் வழியாக போனோம்னா அதுக்கு நேராக நம்ம லைட் ஹவுஸ் வழியாக போயிடலாம். சாந்தோமை பொறுத்த வரைக்கும் சென்னையின் ஒரு ரிலீஜியஸ் ஸ்பாட். ஆர்கிடெக்சர் ஹெரிட்டேஜ் வந்து சாந்தோம் வந்து ஒரு முக்கியமான இடம் இருக்குங்க. சென்னையை ஒரு சிங்கிள் ஐடென்டிட்டியாக பார்க்க முடியாது. இங்கே ஹிந்து டெம்பிள்ஸ் இருக்குது, கிறிஸ்டியன் சர்ச்சஸ் இருக்குது, இஸ்லாமிக் ஹெரிட்டேஜ், கொலோனியல் ஆர்கிடெக்சர், மாடர்ன் பில்டிங்ஸ் எல்லாம் ஒரே நகரத்துக்குள்ளே இருக்குது. இப்போ நீங்கள் வரும்போது அதை பார்க்கலாம். பெசிலிக்கா சர்ச் இருக்குங்க, சாந்தம் சர்ச். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து சாந்தம் சர்ச் வந்து லெஃப்டில் பார்த்தீங்கன்னா சென்ட் பீச் ரோசரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். ஆகாஷ்வாணி, ஆல் இண்டியா ரேடியோ. ஃபேமிலியில் சின்ன பசங்களாம் இருந்து கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்கள தான் தெரியும். இவ்வளோ அவங்க ரேடியோனால என்னன்னு தெரியாது. முதல்ல ரேடியோ மட்டும்தானே இருந்தது, தான் டிவி வந்தது. போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ், டிஜிபி ஆஃபீஸ்,
ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தோன்னா நம்மளுக்கு மெரினா பீச்சுங்க. இந்த டிஜிபி ஆஃபீஸ்க்கு அடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு குயின் மேரிஸ் வரும். இது சென்னையோட ஒரு எஜுகேஷன் காரிடோர்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தது வந்து குயின் மேரிஸ் காலேஜ், அடுத்து பிரசிடென்சி காலேஜ், அடுத்தடுத்து பார்த்தோன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியாவில் வரும். இது எல்லாமே பார்த்தோன்னா சென்னையில் கல்வி வரலாற்றில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. பல தலைமுறைகளை வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து சென்னையோட இன்டெலெக்சுவல் மற்றும் அகடமிக் கல்ச்சரை வந்து ஷேர் பண்ணியிருக்கு. விவேகானந்தர் ஹவுஸ், ஐஸ் ஹவுஸ்னு சொல்லுவாங்கள்ல முதல்ல. ஏன்னா வெள்ளக்கார காலத்தில் வந்து இது இங்கே ஒரு ஐஸ் ஃபேக்ட்ரி கிடையாது, ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக ஐஸ் கட்டிங்கள் எல்லாம் கப்பலில் கொண்டு வந்து இங்கே தான் ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த லொக்கேஷனை தான் சொல்லுவாங்க ஐஸ் ஹவுஸ். மூணார் போய் அந்த டபுள் டெக்கர் பஸ் பற்றி கூட உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் அந்த பஸ்ஸை விட இந்த பஸ்ஸு நல்லா இருக்குது. மேபி அது ஹில் ஸ்டேஷனில் வந்து ரூஃப் வந்து கிளாஸில் இருந்தது, அதனால வெயில் அதிகமாக தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் அது ஹில் ஸ்டேஷனில் இருக்கிறது. இது வந்து நம்ம சென்னையோட ஹிஸ்ட்ரியை பார்க்குற மாதிரி ரெண்டுமே ரெண்டு வகையில் இருக்குது. பட் அதில் வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து நல்லா இருந்தது. சீட்டிங் உட்கார்றதுக்கு வந்து நல்லா இருந்தது. இது கொஞ்சம் சின்ன சீட்டாக இருக்குது. மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜ், நேரு பிபிசி, சாரி, எழிலகம் வரும். இதுக்கு பின்னாடி தான் கலைஞர் அரங்கம் இருக்குது, அதுக்கு பின்னாடி தான் செப்பாக் ஸ்டேடியம் வரும். மகாராஜா ரோடு, இது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. இதில் ராஜாஜி சாலை யூஸ் பண்ணிட்டோம், தூர்தர்ஷன் கேந்திரா யூஸ் பண்ணிட்டோம். ஏன்னு தெரியல. ஆக்சுவலி இன்னும் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நம்ம அந்த ரோடு வழியாக போயிருக்கோம். 2 லொக்கேஷன் கட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தாண்டி போனோம்னா நேப்பியர் காலேஜ் பாலம் பக்கத்தில் ஒரு லெஃப்ட் ஒன்று வரும். அந்த லெஃப்ட் எடுத்து போனோம்னா நம்ம ராஜாஜி சாலை போயிட்டு, ராஜாஜி சாலையிலேருந்து அடுத்து வந்து நம்ம தூர்தர்ஷன் கேந்திரா அதை பார்த்துட்டு ஓமந்தூரார் எஸ்டேட் பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் வந்திருப்போம். இது சிஎஸ்கே 10 செப்பாக். ஒரு கம்ப்ளீட் சென்னை லூப்பை முடிச்சுட்டு இப்போ மீண்டும் டிடிடிசி டூரிசம் காம்ப்ளெக்ஸுக்கு வந்துட்டோங்க. ஆரம்பத்தில் நான் சொன்னது போல தான் இது ஒரு சாதாரண பஸ் ஜர்னி கிடையாது. நம்ம ஒரு பஸ் என்ன பண்ணினாலும் ஆக்சுவலி நம்ம பார்த்தது சென்னையின் பல 100 வருஷத்தோட ஹிஸ்ட்ரிங்க. பிரிட்டிஷ் ஏரா பில்டிங்ஸை பார்த்தோம், கோச் பார்த்தோம், போர்ட் பார்த்தோம், மெமோரியல் பார்த்தோம், மெரினா பார்த்தோம், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தோம், கோஸ்டல் கல்ச்சர், மாடர்ன் சென்னை எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த ட்ரிப்பில் வந்து ஒரு 200 ருபீஸ்க்கு வந்து இந்த ட்ராவல் நம்ம பண்ணியிருக்கோம். இது ஒர்த்தா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த வியூ வந்து இங்கே டாப் லெவலில் உட்காந்துருந்தீங்கன்னா வியூ வந்து 5 ஸ்டார் கொடுப்பாங்க, கம்ஃபர்ட் வந்து 4 ஸ்டார் கொடுக்குன்னா, பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினெட்லி சீட்டிங் ஏசி எல்லாமே நல்லா இருந்தது, அதுக்கும் டெஃபினெட்லி 5 ஸ்டார் கொடுக்கலாம். இன்ஃபர்மேஷன் வந்து அந்த கைட் ரொம்ப நல்லாவே சொல்லிட்டு வந்தார், அவருக்கு ஒரு 5 ஸ்டார் கொடுக்கலாம். வேல்யூ ஃபார் மணி பார்த்தோன்னா டெஃபினெட்லி ஃபார் 200 ருபீஸ்க்கு வந்து இது டெஃபினெட்லி ஒரு நல்ல வேல்யூ தான். பாய். தேங்க்யூ சார். இவங்க தான் நம்ம பேசஞ்சர்ஸ் கூட வந்திருந்தாங்க. ரேட்டிங் பார்த்தோன்னா எப்படி இந்த ட்ராவலுக்கு வந்து நான் ஒரு 4.5 கொடுப்பேங்க. ஒரு காலத்தில் சென்னை மக்களும் தினசரி பயணத்தில் ஒரு பகுதியாக இருந்த இந்த டபுள் டெக்கர் பஸ் வந்து இன்றைக்கி சென்னையின் வரலாற்றை மக்களுக்கு காட்டுவதாக மீண்டும் வந்திருக்குங்க. இந்த பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்காவது இதை ஷேர் பண்ணணும், இந்த பஸ் பற்றி, இந்த டபுள் டெக்கர் பஸ் ட்ரிப் பற்றி யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இந்த vlog-ஐ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை டாடா, பாய்.